நமஸ்காரம். இன்றைக்கி சமையலுக்காக நான் ஆல்ரெடி ப்ரெப்பாக பருப்பு வேக வச்சுட்டேன். புளியும் தண்ணியில் நனைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ முதல்ல சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த மண் பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஜலம் விட்டு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் புளி ஜலத்தையும் தேவையான அளவு புளி ஜலத்தையும் சேர்க்க போகிறேன். நான் சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்குமே சேர்த்தே ஒரு கைப்பிடி புளியை நனைச்சி வச்சுருப்பேன். அதுவே சாம்பாருக்கும் சரியாக இருக்கும், ரசத்துக்கும் சரியாக இருக்கும். ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஸோ இப்போ இந்த புளி ஜலத்தில் ஒரு 2 கீத்து கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். அதோட இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். ஸோ முருங்கைக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதோட நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்லையே பருப்பு வேக வச்சுட்டேன்னா எல்லாமே ஈஸி ஆகிடும். ஸோ இப்போ ரசத்துக்கு பார்த்தேன்னா முதல்ல புளி ஜலம் சேர்த்துட்டுருக்கேன். எப்போவுமே டைரெக்டாக ஈயச்சொம்பை அப்படியே அடுப்பில் வைக்கக்கூடாது. அது அப்படியே மெல்ட் ஆகி உருகி போயிடும், பாத்திரமே வீணாக போயிடும் அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஈயச்சொம்பில் 3/4 வரைக்கும் தண்ணி இருந்தால் தான் நீங்கள் அடுப்புலையே ஏற்றணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். அப்புறமா நீங்கள் பருப்பு ஜலத்தை சேர்க்கலாம். ஸோ அதுதான் ப்ரொசீஜராக இருக்கணும். ஸோ இப்போ இந்த புளி ஜலத்தோடு நான் 2 கீத்து கருவேப்பிலை, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், நான் 3/4 வரைக்கும் நல்ல ஜலத்தை ரொப்பி அதுக்கப்புறம்தான் அடுப்புலையே ஏற்ற போகிறேன். நான் எப்போவுமே குளிச்சுட்டு வந்துட்டு தான் சமையல் ரூம்குள்ளேயே வருவேன். அதனால் நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour பருப்பை ஊற போட்டுட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். சில பேர் பருப்போடையே அரிசியும் வச்சுடுவா. அது இன்னுமே பருப்போடையே சாதத்தையும் வச்சுடுவா. அது இன்னுமே குவிக்காக ஆகிடும், சமையலே சீக்கிரமாக ஆகிடும். கொஞ்சம் பேர் இருக்கிற ஆற்றுல அந்த மாதிரி பண்ணலாம். பட் நிறையா பேர் இருக்கிற ஆற்றுல அவ்வளோ சாதம் அவ்வளோ பருப்பு வைக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தேன்னா இந்த சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நான் ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு பழக்கம், நான் வெல்லம் சேர்த்து அதனால் நான் சேர்க்குறேன். வெல்லம் ஆப்ஷனல். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். கல்லுப்பு தான் சேர்க்கணும். எப்பவுமே குழம்பு ரசம் பண்ணும்போது அட்லீஸ்ட் கல்லுப்பு சேர்த்து பழகுங்கோ. ஏன்னா சால்ட்டில் அவ்வளோ டேஸ்ட் கிடையாது. இப்போ என்னமோ சொல்கிறா சால்ட்டே நல்லது கிடையாது, கல்லுப்பையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால் கல்லுப்பு சேர்த்தாச்சு. அண்ட் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு குழம்பு பொடி, சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ரசத்துக்கும் சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். ஆக்சுவலி இந்த ஆற்று வழக்கம், இப்போ மாமியார் ஆற்றுல இதுதான் வழக்கம். நாங்கள் காமனாக ஒரு பொடி அரைச்சி வச்சுருவோம். அதே தான் குழம்புக்கும், அதே தான் ரசத்துக்கும். பட் நம்ம ஆற்றுல, எங்கள் ஆற்றுலலாம் பார்த்தேன்னா ரசத்துக்குன்னு தனியாக பொடி அரைப்போம். ஒன்றா மைசூர் ரசம் பொடி, அப்படி இல்லைன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டைலில் இங்கெல்லாம் பெப்பர் இதெல்லாம் போட்டு அரைக்கிறா இல்லையா. நான் எல்லா விதமான ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸையும் பாருங்கோ. ஸோ இங்கே இந்த ஆற்றுல பார்த்தேன்னா குவான்டிட்டி மட்டும் கம்மி. இப்போது சாம்பாருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் 1.25 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டோன்னா ரசத்துக்கு வெறும் 1/2-3/4 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்ப்போம். இப்போ பார்த்தேன்னா இது ரெண்டுமே நன்னா கொதிச்சுட்டுருக்கு. ஸோ இது நன்னா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் அந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அதெல்லாம் நன்னா குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக இந்த புளி ஜலத்தை அதில் சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டு மிச்சதை குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்க்க வேண்டியது தான். இப்போது குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நன்னாவே கொதிக்கணும். ஆனால் ரசம் அப்படி கிடையாது. ரசம் ஜஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனேவே அங்கே பாருங்கள் கொஞ்சம் நுரைச்சின்னு வந்துடும். அந்த நுரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணி நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அதில் சாம்பார் மட்டும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமாவும் நன்னா கொதிக்கணும். ஸோ பாருங்கள், ரசம் நுரைச்சி வந்துடுத்து, கொத்தமல்லி போட்டு அணைச்சாச்சு. இப்போது தாளித்து கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தாளிக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டுருக்கேன். ரசத்துக்கு எப்போவுமே நெய்யில் தான் தாளிக்கணும். ஸோ நெய் சேர்த்துட்டுருக்கேன். ரசத்துக்கு கடுகும் பெருங்காயத்தையும் போட்டு தாளிக்கலாம். கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவா சில பேர் ஜீரகமும் போடுவா. ஸோ நான் இங்கே கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளித்து ரசத்தில் அப்படியே விட்டுட போகிறேன்.
பாருங்க சூப்பராக நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி பார்த்தேன்னா நான் வந்து பருப்போடையே உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஹார்ட்லி பார்த்தேன்னா 1/2 ஹவரில் எனக்கு சமையலே முடிஞ்சிடுது. ஸோ பருப்பு வேகிற டைமில் நான் வந்து என்னுடைய மற்ற வேலைகள் ஸ்லோகம் சொல்கிறது அது இது பெருமாளுக்கு விளக்கேற்றுறது எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறமா உள்ளே வந்து குழம்பு சாத்துந்து குழம்பு ரசம் அண்ட் உருளைக்கிழங்கு கறி மீது ரொம்ப குவிக்காகவே ரெடி ஆகிடுது எனக்கு. ஸோ இப்போ ரசத்துக்கு தாளிச்சாச்சு, இப்போ குழம்புக்கு தாளிக்க போகிறேன். ஸோ குழம்புக்கு நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் விட்டுண்டாச்சு. ஸோ அது நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம வந்து சாம்பார் மேலே விட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கோ, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் என்றைக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அன்றைக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வச்சுட்டுருப்பேன். ஏன்னா அதையும் குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டோம் அப்படின்னா குவிக்காக அந்த தோலை மட்டும் பீல் பண்ணி அப்படியே மசிச்சு தாளித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் என்ன நினைக்கிறேன் அதை கட் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எஸ், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம இப்படி பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, குழம்பும் நல்லா கொதிச்செடுத்து அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது மேலே கொத்தமல்லி தூவிட்டு இப்போது நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நான் வந்து இதில் வந்து விட்டுடுவேன். ஸோ எவ்வளோ குவிக்காக ரெடி ஆகிடுத்து பாருங்கோ. பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போது ஒரு சைடில் குழம்பு, ஒரு சைடில் சாத்துந்து ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் குழம்பு ரசமும் முடிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வைக்கிறேன். ஏன்னா நான் அந்த 2 அடுப்பு மட்டும்தான் பத்தாக்குவேன். அந்த ஒரு அடுப்பை வந்து பத்தாக்காமல் வச்சுட்டுருப்பேன். ஸோ தட் இப்போது யாராவது வரா பால் காய்ச்சணும், காஃபி கொடுக்கணும் அப்படின்னாலாம் எனக்கு அந்த அடுப்பு வேணுங்கிறதால அந்த அடுப்பை நான் பத்தாக்க மாட்டேன். ஸோ இந்த 2 அடுப்பில் தான் மாற்றி மாற்றி பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் இல்லை, இந்த 3 அடுப்பு இருக்குது அப்படின்னா கடகடன்னு ஒரே 1 கோலில் பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு 1 கோலில் ஒரு சைடு சாம்பார், ஒரு சைடு ரசம், ஒரு சைடு கருமிது உருளைக்கிழங்கு என்னது ரோஸ்ட் அப்படின்னு ரெடி ஆகிடும். ஸோ குவிக்காகவே ஆகிடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு உரிச்சுண்டாச்சு. உரித்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு கருமிது பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு கடாய் வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணேன் இல்லையா, அதை வந்து நல்லா மசிச்சும் வச்சுட்டாச்சு நான். ஸோ சும்மா ரஃப்பாக அந்த கத்தியாலேயே இப்படி பண்ணேன்னா அது ரஃப்பாக சாப் ஆகிடும். நல்லா வெந்துடுத்துது. ஸோ அதனால் ரஃப்பாக மசிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுத்து. ஒரு சின்ன ஸ்பூனில் கடுகு சேர்த்துட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு சின்ன ஸ்பூனில் அதே ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் டர்ன் ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து இதில் போட்டாச்சு. நிறையா பேர் என்ன நினைக்கிறேன், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணால் வந்து ரோஸ்ட் ஆகி வராது, டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறா. இல்லை, நீங்கள் இப்படி பண்ணாலும் நல்லா ரோஸ்ட் ஆகும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். கடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸி. ஆற்றுல பெரியவாள்லாம் இருந்தான்னா இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். என்ன ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவா. ஸோ இப்போ பாருங்கோ, இது வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சிம்மில் வச்சு அக்கேஷ்னலாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் அப்படியே அதை கட் பண்ணி தான் பண்ணணும் அப்போ தான் ரோஸ்ட் ஆகும்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்குது. அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும், இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து குவிக் மீல் ப்ரெப் தான் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இதில் நான் வந்து மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்தாச்சு. ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 ஹவர் தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிள். அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவாளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். பட் இஃப் இன் கேஸ் ஸ்டார்டிங் அ ஃபேமிலி நியூ, நீங்கள் தனியாக இருக்கேள், நீங்கள் தான் குக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில டிப்ஸ் ஆர் சில அட்வைசஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அதெல்லாம் குவிக்காக ஆக வேண்டிய ரெசிபீஸ் தான் இதெல்லாம். ஸோ என்னென்னைக்கெலாம் சீக்கிரமாக சமையல் ஆகணுமோ அன்றைக்கெலாம் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், ஆர் சேப்பங்கிழங்கு வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் குக்கர்லேயே பருப்போடு வேக வச்சு எடுத்துட்டேன்னா மிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. பட் என்றைக்கு இருந்தாலுமே நீங்கள் வந்து குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, ஒரு 1/2 ஹவரில் நம்மளோட சமையல் வந்து ரெடி ஆகிடுது. நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கு அப்படின்னா அதை தயவு செஞ்சு கேட்போம். குளிச்சுட்டு சமையல் பண்ணு, குளிச்சுட்டு பெருமாள் சேவி, குளிச்சுட்டு விளக்கேற்று அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அதை தயவு செஞ்சு அப்படியே நம்ம வந்து பண்ணுவோம்.
ஸோ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுத்து. கடத்து பருப்பு தனியாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் ரோஸ்ட்டாக தான் வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணல நல்லா ரோஸ்ட்டாகவே வரும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத பாருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.